நீங்கள் உதயம் ஜாப்ஸில் என்ன ஒர்க்குன்னு பார்த்தோம்னா நெட்டிங். சரி, நெட்டிங்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இன்றைக்கி நெட்டிங் ஜாப் அறிவிச்சிருக்கோம். யாரெல்லாம் வரலாம்? நெட்டிங் ஆப்ரேட்டர் மட்டும்தான் வரணுமா, இல்லை ஹெல்ப்பர் வரலாமா? ஹெல்ப்பரும் தேவைப்படுறாங்க, நெட்டிங் ஆப்ரேட்டரும் தேவைப்படுறாங்க. சரிங்க, நெட்டிங் ஆப்ரேட்டருக்கு என்ன சேலரி? நெட்டிங் ஆப்ரேட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிஷின் ஓட்டினீங்கன்னா 450. அபோவ் என்ன மிஷின் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு எல்லாமே ஆட் ஆகி வரும். ஒரு மிஷின் 450னா அடுத்த மிஷினுக்கு ஓட்டுறீங்க, சேர்த்து 2 மிஷின் ஓட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ளஸ் 150 கொடுத்து 600 கொடுத்துருவாங்க. நீங்கள் நல்லா ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி சார், நான் 3 மிஷின் ஓட்டுவேன், எனக்கு நல்லா ஸ்கில்டு இருக்குது, நான் ஓட்டுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 மிஷின் பார்த்தீங்கன்னா 750. 600 750. 2 மிஷின் தான் நார்மலாக ஓட்டுவாங்க எந்த ஆப்ரேட்டராக இருந்தாலும், அது ஆப்ரேட்டருக்கு தெரியும். 2 மிஷின் ஓட்டும் போது 600 to 650 வரைக்கும் கம்பெனியில் கொடுக்குறாங்க. நீங்கள் 3 மிஷின் ஓட்டுறீங்க அப்படின்னா 750 800 வரைக்கும் நீங்கள் சேலரி வாங்கிக்கலாம். ஒரு 800 வரைக்கும் சேலரி வாங்கினா மந்த்லி 24. சரி, 2D டைமு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸுங்க. ஹெல்ப்பருக்கும் அதே தான், சேம் தான். ஹெல்ப்பருக்கு வேலை தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. சில அரைகுறையாக தெரியும் சார், கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னா உங்களுக்கும் 13லேருந்து 15 வரைக்கும், அதாவது 13,000லேருந்து 15,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுக்க கம்பெனி ரெடியாக இருக்குது. சரிங்க, சம்பளம் அறிவிச்சிட்டோம். இப்போ 2D டைம் சொல்லிட்டோம், 12 மணி நேரம்னு சொல்லிட்டோம். ரூம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. எல்லா கம்பெனிலையுமே அதே தான், எல்லா ஜாப்ஸ்லையுமே அதே தான். நம்ம ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த அவைலபிளாக இருக்கும். 10 டேஸ் வந்துட்டு போயிடுவாங்க, 1 வீக் வந்துட்டு போவீங்க அப்படின்னா ரூம்லாம் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ரூம்லாம் எல்லாம் ரெண்ட்டு கட்டி அட்வான்ஸ் கட்டி அந்த மாதிரி தான் அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. அட்வான்ஸ்லாம் அப்போ திருப்பூரில் பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா 20,000 30,000 50,000 அந்த மாதிரி தான் அட்வான்ஸ் இருக்கும். சில டைம் கம்பெனிக்குள்ளேயும் ரூம் அவங்களே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. அதனால் யார் வந்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி வாங்க, டெம்பரவரி ஒர்க்குக்கு வராதிங்க. குறைஞ்சது 6 மாதமாவது இல்லை 3 மாதமாவது ஒர்க் பண்ணுற மாதிரி வந்தீங்கன்னா தான் உங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்கும். சரி, இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ரூம்ஸ் சொல்லிட்டோம், ஜாப்ஸும் சொல்லிட்டோம், டைமிங் சொல்லிட்டோம், 12 ஹவர்ஸ். இப்போ ஃபுட்டு எப்படி சார்? கேன்டீனா, சமைச்சு சாப்பிட்ணுமா, இல்லை ஹோட்டலா? நீங்கள் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ஐடியா இருந்தீங்க அப்படின்னா கம்பெனி திங்ஸ் வைஸ் கொடுத்துருவாங்க. திங்ஸ்னால் பாத்திரம், சிலிண்டர் மட்டும் கொடுப்பாங்க. மற்றபடி எல்லாமே நீங்கள் ஃபுட்டுக்கு தேவையானதை நீங்கள் தான் வாங்கிக்கணும். ஏன்னா இது வந்து கான்ட்ராக்ட் சேலரி மாதிரி, அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் ஷிஃப்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா அது குறைவாக கொடுப்பாங்க, அதனால் அவங்க வேணால் ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி நான் மிஷின் பேசிக்கில் மிஷின் ஓட்டுறேன், எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் வரும். அதனால் உங்களுக்கு ஃபுட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும். வேணும்னா ஹெல்ப் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடையில் சாப்பிட்டு செட் ஆகலை, இல்லை கேன்டீனில் எனக்கு பிடிக்கல, நான் எனக்கு நினச்ச மாதிரி பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கான திங்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. பாத்திரம்னா இதுவும் கொடுத்துருவாங்க, சிலிண்டரும் கொடுத்துருவாங்க, நீங்கள் தான் சமைச்சு சாப்பிட்டுக்கணும். சரிங்க, இதையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போது எங்கே வரணும், யாரெல்லாம் வரணும்? ஃப்ரெஷருக்கான சேலரி அறிவிச்சிட்டோம். எங்கே வரணும், இல்லை லீவ் எதுவும் இருக்கா? லீவ் இருக்குங்க, 15 days ஒன்ஸ் வேணால் நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம். இல்லைனா வீக்லியில் ஏதாவது ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணினாலும் எடுத்துக்கலாம். ஆனால் எல்லா சண்டேவும் லீவ் இருக்குமான்னு கேட்டால் வாய்ப்புகள் குறைவு. சரிங்க, இப்போ எங்கே வரணும், என்ன ஆவணங்கள் கொண்டு வரணும்? எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி தான், திருப்பூர் தான் நம்ம வரணும், உதயம் ஜாப்ஸுக்கு தான் வரணும். நீங்கள் வரும்போது லக்கேஜ், ஆதார் கார்டு, வீட்டோட கான்டாக்ட் நம்பர், வீட்டில் தொடர்பு கொள்றதுக்கு என்ன இல்லாமல் வந்துடாதீங்க, ரொம்ப சிரமமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.